பாதுகாவலியம் சந்திரத்தாயின் பவனுடையால் அரங்கிலே கண்கவர் வனத்த அந்தோனியார் நெறியை நிறுவி அதோடு நம்முடைய பாதுகாவலியான சந்திரத்தாய்க்கு திருக்குறி ஏற்றி வைத்து மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டு திருவிழாவில் துவங்கியிருக்கிற சந்திரத்தாயின் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவிழா என்றால் கொண்டாட்டம், மகிழ்ச்சி, வண்ண ஓவியங்கள், கண்கவர் மின்சார அலங்காரங்கள், இன்னும் வேதி, இது போன்று நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சந்திரத்தாய் நிறைந்த மகிழ்ச்சி அடைவார். ஆனால் இவருக்கு போதாது. இவற்றுக்கு மேலாக நம்முடைய மனதையும் அலங்கரிக்க வேண்டும், நம்முடைய மனதையும் தூய்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய மனதிலே இறை வார்த்தைகளை வைத்து சந்திரத்தாய் என்பதற்கு வாழ்ந்து காட்டினார் ஒரு தூய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்கிற போது நாம் கொண்டாடுகிற இந்த திருவிழா அர்த்தம் நிறைந்த முழுமையான ஒரு திருவிழாவாக அமையும். அந்த வகையில் இந்த நவநாட்களில் பல்வேறு இறை வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறது. இன்று துவக்கலாகிய ஒரே ஒரு செய்தியை மட்டும் சந்திரத்தாயின் வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு படித்துள்ள ஆசைப்படுகிறேன். சந்திரத்தாய் அன்பு நிறைந்த தாயாக, அன்பு நிறைந்த குடும்ப தலைவியாக, அன்பு நிறைந்த தாயாக, அன்பு நிறைந்த பாட்டியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் அன்பால் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய அன்பினால் தான் நாம் எல்லாம் மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊர்ல பிறப்போம் என்று நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். மீண்டும் நாட்டில் புறப்படலாம் என்றது ஐயோ வேண்டாம். நம்ம பிறந்தது இந்த மனிதர் பிறகு நம்ம கையில் இல்லை. எந்த ஊர்ல பிறக்கிறோம், இந்த பெற்றோர்கள் பிறக்கிறது என்பது நம்முடைய கையில் இல்லை. அது கடவுளுடைய திட்டம். கடவுள் நினைத்தார். எனவே நாம் இந்த இடத்தில் இந்த பெற்றோரிடத்தை மனிதனாக பிறக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அவருடைய அன்பினால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு அல்ல, கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற பெற்றோர், நம்முடைய பெற்றோருடைய அன்பினால் நாம் கடவுளாக உருவாகிறோம், மனிதனாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். அது மட்டும் போதாது, கடவுளுடைய அன்பினால் நாம் படைக்கப்படுகிறோம். நம்முடைய பெற்றோரின் அன்பினால் இந்த உலகத்திலே மனிதராக வருகிறோம். அதோடு நின்று விடுவதில்லை. நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய உற்சாக உறவினர், நம்முடைய சகோதர சகோதரி, இவருடைய அன்பும் மிக மிக அவசியம். அந்த அன்பினால் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்கிறோம். அன்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது. அன்பு இருக்கிற இடம் சொர்க்கமாக இருக்கும். அன்பு இருக்கிற யாருடைய வீடுகளிலெல்லாம் நிறைய அன்பு இருக்கிறது. கணவன் மனைவிடத்துல, மனைவி கணவனிடத்துல, பெற்றோர் பிள்ளைகளிடத்துல, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல யாரெல்லாம் உண்மையான அன்பை காட்டுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் எங்குமே இல்லை. அவர்கள் வாழ்கிற வீடுதான் அந்த இடம். மட்டுமல்ல, யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ அவர்கள் கடவுளாக இருக்கிறார். யோகா லட்சுமியார் மிக அருமையாக சொல்வார்கள். முதலாவது திருமணத்திலே அன்பே கடவுள், கடவுள் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை வாழ்ந்து காட்டுகிறவர்கள் கடவுளாகவே தெய்வங்களாகவே இருக்கிறார். இப்படித்தான் வாழ்வதற்காக கடவுளாக அன்பை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம், நம்முடைய குடும்பத்தை பார்ப்போம். எத்தனை பேர் நம்ம மத்தியில் என்னுடைய வீட்டுல நிறைய அன்பு இருக்கிறார், எனக்கு அருகிலே இருக்கிறவரை சுற்றி இருக்கிற உண்மையான அன்போடு இருக்கிறார் என்று நம்மளுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அன்பு இல்லை இவன் சொர்க்கம் என்றால் அன்பு இல்லாத அன்பு செய்கிறவர்கள் கடவுள் என்றால் அன்பு செய்யாதவர்கள் அவங்களுக்கு சாத்தான். ஒரு பள்ளிக்கூடத்துல ஸ்கூல் துவக்க நாள்ல பேரெல்லாம் கேட்டாங்க. பிள்ளைகளுடைய பெயரெல்லாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அருமையான பேர் வச்சு வாயில விளையாட பேர் பெரியவங்கெல்லாம் கேட்டா என்ன அந்த காலத்துல அந்தோனியம்மா, ஆரோக்கிய தேவி, இப்படி எல்லாம் பேர் வச்சோம்னா அந்த மாதிரி பேரை கூப்பிடுகிற போது கடவுளை புகழ்ந்தோம், கடவுளை நினைத்தோம், புனிதர்களை நினைத்தோம். ஆனா இன்னைக்கு வாய்ப்புல வழியாக பேர் ரெண்டு பேர் எடுத்துக்கிட்ட பக்கம் ஒரு பாதி, அந்த பக்கம் ஒரு பாதி கட்டி வெட்டி ஒட்டி ஒரு முழு பெயர் என்ன அர்த்தம்னா யாருக்குமே தெரியாது. இது ஒன்று பெயர்களை தான் இன்று அதிகமாக சுட்டி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக நாம் கூட பல நேரங்கள். அந்த ஸ்கூல்ல டீச்சர் பேரை கேட்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை சொன்னாங்க. ஒரு பையன் சத்தமா சொன்னான், என் பேரு குட்டி பிசாஸ். அந்த டீச்சர் சொன்னாங்க, வீட்டுல இருக்கிற பக்கத்துல கேட்கல உண்மையான பேர். அவர் சொன்னா சத்தமா, என் பேர் குட்டி பிசாஸ் தான். இந்த டீச்சருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேர் பெரிய பிசாஸ்.
உன்னுடைய பேர் குட்டி பிசாசு, அப்பா பேர் பெரிய பிசாசு சொல்றீங்க. சரி, உங்க அம்மா பேர் என்ன? என்னுடைய அம்மா பேர் பெரிய பெரிய பிசாசு. இந்த டீச்சர் தலையை சுத்தி போச்சு. குடும்பம் பிசாசு குடும்பமா இருக்குமோ? சரி, போய் பார்த்துட்டு தான் வரும். இது நல்லவங்க வாழ்க்கை வீட்டெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பிசாசு இருக்கிற வீட்டையும் ஒரு நாள் தைரியமா போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட்டிட்டு வீட்டுக்கு போறான். அவன் வீட்டுக்குள்ள நுழைய போய் அவங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போன பையன் யாரோடய வரான்னு நினைச்சுட்டு, குட்டி பிசாசு பள்ளிக்கூடத்துக்கான போனேன், ஏன்டா வீட்டுக்கு வந்த? இந்த டீச்சர் புரிஞ்சிச்சு, அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிடுவாங்க குட்டி பிசாசு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாங்க, என்னப்பா இந்த பையன் பேரை கேட்டா குட்டி பிசாசு சொல்றான், நீங்களும் குட்டி பிசாசு சொல்றீங்க, என்னதான் நடக்குது உங்க வீட்டுல? உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பெரிய பிசாசு வரும், அதுக்கு கேட்கிறீங்க, யாரு பெரிய பிசாசு? அவன் இந்த டீச்சருக்கு தலைப்பு ஆரம்பிச்சிச்சு. என்ன வீட்டுக்கு இப்படிதான் பேசுறது, எவ்வளவு நல்ல பேரா இருக்கு, பட்ட பேரா இருக்கு, புது வச்சு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய டீச்சர் தொடர்றாங்க, என்ன நடக்குது உங்க வீட்டுல? நீ வீட்டு தலைவர், நீ காரணம் திருத்தக்கூடாதா, நல்ல பேரா வைக்கக்கூடாதா? உடனே அவரு அனுப்பிட்டு, அதான் பெரிய பெரிய பிசாசாக வந்தவன. யார் பெரிய பெரிய பிசாசு? அவருடைய மனைவி, இந்த பிள்ளையோட அம்மா. இந்த டீச்சர் தரப்பிடிக்கு ஓடி வந்துட்டாங்க. ஐயோ, இனிமே நம்ம இருந்தா இது பிசாசு டீச்சர் சொல்லி நமக்கு பேர வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் நேரம் இல்லை. எங்குதான் அன்பு இல்லையோ அது நரகமாக இருக்கிறது. யாரெல்லாம் அன்பு செய்யாதவர்களாக இருக்கிறாரோ, உண்மையான அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறாரோ, அவர் சாத்தான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல நேரங்களில் நினைக்கிறது நமக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்டவர்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் உண்மையான அன்பு செய்து தெய்வங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னொருவர் உண்மையான அன்பு இல்லாத பிறருடைய அன்போடு சாத்தான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இவை இரண்டுக்கும் தான் போட்டி, நன்மைக்கும் தீமைக்கும் கடவுளுக்கும் சாப்பாடுக்கும் இடையே போட்டி. இந்த சூழலில் சந்திர தாய் சொல்கிறார், அன்பின் உரையிடமாக அன்போடு வாழுங்கள். அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அவருடைய வாழ்க்கையை நீங்களாம் அதிகமாக சிந்தித்து பார்த்து, சந்திர தாய் இந்த சமுதாயத்திலே பிறந்தது. ஆசிரியோடு திருமணம் நிகழ்ந்து திருமணம் முடிந்தது. அப்படியே 12 வயதிலேயே திருமணம் ஆனது என்று பார்ப்பதை செய்தி சொல்கிறார். திருமணம் ஆனது இன்னொரு இந்திய சமுதாயத்திலே கூட விரும்புவது குழந்தை பாக்கி இல்லை என்றாலே அந்த குடும்பம் நரகமாக மாறுகிறது. ஏனென்றால் குழந்தை பாக்கி இல்லாத காரணம் அல்ல, குழந்தை ஏன் இல்லை என்ற அந்த காரணத்தை முன்வைத்துக் கொண்டு உன்னால் இது நிகழ்ந்தது, உன்னால் இது நிகழ்ந்தது என்று ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு அவர்கள் அந்த குறையை திரும்பி ஒருவரை ஒருவர் நன்மை செய்ய முடியாத நிலையை பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தில் ஈரான ஆண்டுகள் உள்ளதாக குழந்தை இல்லாத தன்மையை சபிக்கப்பட்டவர்களாக, கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக, சபிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். ஒருபுறம் சமுதாயம் சுமத்துகிற பணி, இன்னொருபுறம் தன்னோடு இருக்கிறவர் செலுத்துகிற பணி. இப்படிப்பட்ட சூழலை தான் சந்திரத்தாய் வாழ்ந்தார். ஆனால் ஒருவரும் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை. இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார், அன்பு என்றால் எப்படி இருக்கும்? அன்பு என்றால் அது பொறுமை உள்ளது. அன்பு என்றால் அது தாங்கிக் கொள்ளும், எதையும் தாங்கிக் கொள்ளும். அன்பு என்றால் அது நிலைத்திருக்கும். அன்பு என்றால் அடுத்தவருக்கு தீங்கு செய்யாது. அன்பு என்றால் அடுத்தவருக்கு நிகழ்ந்த அந்த தீமையை மகிழ்ச்சி தான். சந்திரத்தால் மிக அருமையா இந்த சூழலில் அதை வாழ்ந்து காட்டினார். அவர் சுருக்கினை ஒவ்வொரு குறை சொல்லலை காத்திருந்தார். ஆண்கள் கடந்து அவர் காத்திருந்தார், ஜெபத்தில் நிலைத்திருந்தார். இதோ என்னுடைய அன்பு உண்மையான அன்பு, என்னுடைய கனவை ஏற்றுகிறேன். குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் என்னுடைய கனவை குறைந்துள்ளார். நான் என்னுடைய அன்பிலே நிலைத்திருவேன், இதை தாங்கிக் கொள்வேன், இதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி மனதாக ஒப்புக் கொடுத்தார். அவர் ஏற்ற அருமையான துணை சுவர்க்கிலும் அன்பில் நிலைத்திருந்தார். நான் உடைய குறை சொல்லலாதே, நான் உடைய விளக்கிடலாதே, உன்னை ஏற்றுக்கொள்வேன், நீ இருப்பது பொருளை உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்மை தியாக அன்பை காட்டினார். பாருங்கள், அண்ணா அன்பை, உண்மையான அன்பை காட்டினார். அந்த அன்பை சுவைத்து அவர் அன்பை கொடுத்தார். எனவே பல ஆண்டுகள் குழந்தை பாக்கி இல்லாத போது என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக விளங்குகிறவர் அன்பினா உணர்வு என்னுடைய வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் பல ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அது எப்படிப்பட்ட பாக்கியம்? மரியாதை. கடவுள் தாயே அவருடைய வயிற்றில பிறக்கக்கூடிய பாக்கியம், அன்பின் பரிசை பாருங்கள். சொன்ன அந்த அன்பின் பரிமாணங்கள் வாழ்ந்து காட்டிய சந்திர தாய்க்கு கிடைத்த பரிசை பாருங்கள். கடவுளின் தாயே அவருடைய வயிற்றில மனிதனாக மனுஷியாக பிறக்கக்கூடிய மிகப்பெரிய உலகம் யாருக்குமே கிடைக்காத பேர். பிறக்கின்ற ஒவ்வொரு பேரும் ஜென்ம பாவத்தோடு பிறகு, ஆனால் சந்திர தாய்
இது அன்பின் உயிரினமாக வாழ்ந்து பார்த்தேன். துன்பம் வருகிறதோ, சோதனை வருகிறதோ, ஏமாற்றம் வருகிறதோ, நான் அன்பையை இழப்பிருந்து அன்பை கொடுத்து அன்பின் உயிரினமாக இருந்து இறுதி கடவுளின் பரிசை பெற்றுக் கொண்டேன். நீண்ட நாள் காத்திருந்து கடவுளின் பரிசை பெற்றுக் கொண்டேன். நீங்களும் என்ன வந்தாலும் சரி, அடுப்பதை ஈசி தொழிலிருந்து ஒருவரும் தீர்வாகாதீர்கள். அடுப்பதை ஈசி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவனை, மனைவி, பிள்ளைகளை, பெற்றோரை, உங்களுடைய அன்பை வீட்டார் மனதார ஈசி அவரை ஏற்றுக்கொள்ள உங்களுடைய அன்பினை நினைப்பீர்கள். உங்களுக்கு நீங்கள் நினையால் மிகப்பெரிய பரிசை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட வர நம்ம ஒவ்வொருவருக்கு கிடைக்க தொடர்ந்து சங்கர தாயினர் செவிப்போம். ஆமென்.